சாயங்காலம் நல்லா தான் டியூஷன் கூட்டிகிட்டு போனேன் நேற்று. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனை அழுவையோடு கூட்டிகிட்டு வந்தாவ. எதுக்குன்னு பார்த்தா டியூஷனில் போய் விழுந்துட்டானா. அவனை டியூஷனில் விட்டுட்டு வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு தான் போட்டு குடித்தேன். எல்லோரும் என்ன ப்ரோட்டீன் பவுட்ரு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாங்க. அந்த இப்போ நான் படத்தில் காமிச்ச பற்றியில் அதுதான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மேரக்காய் இருக்குது, அதை சட்னி வைன்னு சொல்லி சீவியே தந்துட்டாவ. இப்படி சீவி போட்டால் சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்ட்டு. அப்படி சீவிட்டு இருக்கிறதுக்குள்ளே இவன் வந்தான் பார்த்துக்கோங்க. எப்படி கீழே விழுந்து அடிபட்டிருக்கு பற்றியெல்லாம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரத்த கலனியாக தான் இருந்துச்சு. நடக்க முடியல, நொண்டி நொண்டி ஒரே அழுக. அதுலேயும் நான் என்ன பண்ணேன்னு தெரில. எப்போதுமே என்கிட்ட வந்து ஒரு தொப்புள் பொடி மருந்து இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மருந்தையும் காணோம். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு நான் போடுற மருந்து தான் போட்டு விட்டேன். அப்புறம் அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி மேரக்காய் சட்னி அவிய தான் வச்சாவ. கடலைப்பருப்பு, வரமிளகா, வெங்காயம், தக்காளி, மேரக்காய் அவ்வளோதான் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறினோடனே அரைச்சி எடுத்தாச்சு மக்களே. இதுதான் மேரக்காய் சட்னி. இவன் காலில் அடிபட்டதுலேருந்து ஒரே நொண்டி நொண்டி தான் நடந்துக்கிட்டு இருந்தான் நேற்று ஃபுல்லாக. இன்றைக்கி ஸ்கூலுக்கும் போகல அவனாலேயே. நான் இப்போ நடப்பான் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் நொண்ட ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் பசங்களுக்கு 2 பேர்த்துக்குமே முட்டை தோசை போட்டு கொடுத்து நைட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. நாங்கள் ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டேன். எனக்கு தட்டில் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துருக்கு. கார்த்தி சாப்பிட்டுட்டான். அவனுக்கு முட்டை தோசை போட்டு கொடுத்துருந்து. பாப்பாவுக்கும் முட்டை தோசை தான் சாப்பிட்டு. எல்லோரும் ஃபேமிலியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிபியை பார்த்தா பிபி 118 இருக்கு மக்களே. இதுக்கு போய் என்ன மாத்திரை போடான்ட்டு அதுக்கப்புறம் மிச்ச மாத்திரையெல்லாம் போட்டு பிபி மாத்திரை போடலை. அப்புறம் நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் இந்த கைக்கு மருந்தை போட்டு இது பண்ணி விட்டேன். அப்புறம் உரித்து வச்ச மாதுளம்பழத்தில் கொஞ்சோண்டு தந்தாவும். மாதுளம்பழம்லாம் சாப்பிடக்கூடாது, பொட்டாசியம் அதிகம்னு எங்கள் ஹாஸ்பிட்டலில் எனக்கு சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆசையில் கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிட்டேன். காலையில் 100 ரூபாயில் பட்ஜெட்டை முடிச்சிடணுன்னு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் கடைக்கு போனேன். ஆனால் வந்து நம்ம பட்ஜெட்டை விட பட்ஜெட் ரொம்பவே தாண்டிட்டு எங்கள் அம்மா வந்து முக்கிரட்டு ஜூஸு போட்டு வச்சுருந்தாங்க. ஜூஸுங்கிற பாருங்க அந்த தண்ணி, அதையும் குடிச்சிட்டு ஜாமனமும் வாங்கிட்டு வந்துட்டேன். கோல்டு வின்னர் ரேட்டெல்லாம் கேட்டால் தலை சுற்றுது மக்களே. இது கோல்டு வின்னரும் இல்லை, ஏதோ ஒரு ட்ராப்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கு, தெரியல. இதுதான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி தயிர் சோறுக்கு 1/2 லிட்டர் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அது தயிர் சோறில் அந்த 10 ரூபா பாலில் நிறைய தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து தயிர் சோறுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் பாக்கெட் ரேட்டு கேட்டால் ரேட்டு எச்சா வருது பார்த்துக்கோங்க. அதனால் அந்த தேங்காய் எண்ணெய் வாங்கலை. நான் சன்ஃப்ளவர்லேயே இதுலேயே தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பசங்களுக்கு வறுத்து கொடுக்குறதுக்கு. நான் தயிர் சோறு மட்டுமே கொண்டு போய்க்கிடுவேன். ஏதாவது தேவைன்னா வந்து வடை வாங்கி கூட சாப்பிட்டுக்கிடுவேன். உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கேஸும் ஃபார்மாகவும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடவும் கூடாது, அதனால் சாப்பிட மாட்டேன். சரி, நீ வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். கமெண்டில் வந்து முக்கிரட்டை கீரை இது குடிங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களா. நான் அது வந்து கிட்டத்தட்ட முக்கிரட்டை கீரை வந்து எனக்கு நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் தான் தெரியும் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி காம்பவுண்டு பக்கத்துலேயே நிறைய ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து கிடந்துச்சு. இப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம தேடி போய் பொறுக்கிற மாதிரி தான் இருக்குது, பறிக்கிற மாதிரி இருக்குது. எங்கே இருக்குன்னே தெரில. அப்படி இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஒரு மாதிரி இலைகள்லாம் ஓட்ட விழுந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக என்றைக்காவது 4-5 இலை கிடச்சிச்சின்னா அதை எங்கள் அம்மா வந்து தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு அந்த சாறு வர பற்றியெல்லாம் அந்த சாறை வந்து தருவாவ. அவிய 2 பேருமே குடிச்சிக்கிடுவாவ. ஏன்னா வந்து 2 பேர்த்துக்குமே யூரினில் ப்ரோட்டீன் போகிறனால மேபி இதை குடித்தா சரியாகுமோன்ட்டு ஒரு இதுதான். அதனால் நாங்கள் வந்து ஆயுர்வேதிக்கு பக்கம் போகலை. ஏன்னா நான் நிறைய டயாலிசிஸ் பேஷண்ட்டை பார்க்குறேன் மக்களே. ஆயுர்வேதிக் பக்கம் போனால் நம்மளோட டயாலிஸை கொஞ்ச நாள் தள்ளி போடுது, அவ்வளோதான். மற்றபடி டயாலிஸ்க்கு வரதான் செய்கிறவன். நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதுதான் ரொம்ப உடம்புல பிரச்சனையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு
செலவு பண்ணலாம் ஆள் கிடையாது. அதனால் வந்து நம்ம முடிஞ்ச வரை இப்படி மாத்திரையை போட்டுட்டு டயாலிசிஸ் பண்ணிகிட்டே கிடக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த முக்கிரட்டை கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது மட்டும் எங்கள் அம்மா வந்து காலையில் இந்த சாறை வந்து தருவாவ. இன்னைக்கு கடைக்கு போனால் இந்தா குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவு டம்ளர் தான், ரொம்ப பெருசாலாம் சாறு குடிக்க மாட்டேன். இந்த அளவு டம்ளரில் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் குடிப்பேன், அவ்வளோதான். வீட்டிலையே வச்சு எங்கள் அம்மா செடியும் வளர்க்கவ, அதில் வந்து இலையை பறித்து மொட்டையாகும் பற்றிலாம் அதோட ஃப்ரெஷ்ஷான தளிர் வரும்போது எனக்கு வந்து நாங்கள் 3 பேருமே போட்டு குடிப்போம். பாருங்க குடும்பம் அது. தாய் தகப்பன் குழந்தை என்ன 3 பேருமே முக்கிரட்டை சாறு காலையில் குடிப்போம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் குடிப்பாவ. முருங்கை இலை வந்து சாப்பிட மாட்டாவோ, முருங்கை இலை சாறு மாதிரி குடிப்பாவ. இப்படி வந்து போவோம் எங்களோடது. சரி, நம்ம தயிர் சாறு செய்வோம். பாலை வாங்கி அதில் நிறைய தண்ணி ஊற்றி அதை ஒரு அடுப்புலையும் சாப்பாடை ஒரு அடுப்புலையும் போட்டு செஞ்சு எப்போதும் போல் தயிர் சோறு எப்படி செய்வேனோ அதே மாதிரி செஞ்சுட்டேன். உருளைக்கிழங்கு கண்டிப்பாக என் பசங்களுக்கு தேவை தயிர் சோறுனா. அதுக்கு இந்த மீன் பொரிக்கிற மசாலா இருந்துச்சு, அதை வச்சு நான் அதையும் வந்து மேனேஜ் பண்ணி செஞ்சு முடித்தாச்சு. எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் என் பையனை வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது, எனக்கு கால் வலிக்குது, நடக்க முடியல அப்படின்ட்டான். அப்புறம் அவனையும் மருந்து போட்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் வந்து டயாலிசிஸ் கிளம்பிட்டேன். இன்றைக்கி நம்மளுக்கு டயாலிசிஸ்க்கு தயிர் சாதம் மட்டும்தான். உருளைக்கிழங்கு என் பையனுக்காண்டி தான் செஞ்சேன். லாஸ்ட்டில் அவனே ஸ்கூலுக்கு போகலை. அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கே பேக்கப் பண்ணி அனுப்பிட்டேன், டிஃபன் மாதிரி உருளைக்கிழங்கையும் தயிரையும் வச்சு.